தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்திருக்கு, நல்லாவே வளர்ந்திருக்கு, எல்லா இடத்துலையும் பறந்திருக்கு. அண்ணாமலைஜி சொல்ற மாதிரி என்னதான் தமிழகத்துல பாஜக வளர்ந்திருந்தாலும் தமிழர்களை புறக்கணிக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ யாராவது காமெடி பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு நம்ம கடந்து போயிடணுமே தவிர அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், முதல்ல தனிப்பெரும்பான்மை கட்சியா இருந்தது. இப்போ எந்த முடிவு எடுக்கணும்னாலும் நம்ம ஒரு ஆளை நாட வேண்டியதா இருக்கு. சந்திரபாபு நாயுடு இல்லாமலும் நிதிஷ்குமார் இல்லாமலும் எந்த முடிவும் இதற்கு மேல் எடுக்க முடியாது. இது சரியானதா? இது இப்படியே போச்சுன்னா சரியா இருக்குமா? அப்படி ஊடகங்கள் சொல்லுகிறதே தவிர நீங்க பார்க்கத்தானே போறீங்க. காளியோடைய ஆட்டத்துன்னு சொல்ற மாதிரி திரு ரஜினிகாந்தனுடைய டைலாக் தான். பார்க்கத்தானே போறீங்க 3.0 திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில. கர்நாடகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கறத ஓப்பனாவே எல்லாருமே பேசுறாங்க. பாருங்க, கர்நாடக மாநிலத்திற்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுக்கலன்னா எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நீங்க சொன்னீங்கன்னா சரி, அங்க 5 இங்க 0, 5 எங்க இருக்கு 0 எங்க இருக்கு சார்? இப்போ 71 மினிஸ்டர்ஸ் 72 மினிஸ்டர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதுல இஸ்லாமியர்கள் வரவே இல்லையே. இஸ்லாமியர்களை ஏன் பாஜக தள்ளி வச்சே பாக்குறாங்க? இல்ல, பெரிய கொடுமை என்னன்னா திமுக இந்த வாட்டி ஒரு முஸ்லீமுக்கு கூட இடம் கொடுக்கல, ஒரு கிறிஸ்தவருக்கு கூட இடம் கொடுக்கல. இடம் கொடுக்கலனால அவங்கள தானே சப்போர்ட் பண்றாங்க. அததான் நான் கேள்வி கேட்க விரும்புறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு 3093 கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்குது, ஆனா வாக்களிக்க மாட்டேங்கிறீங்க. அதே போன்று பொருளாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை 14 திட்டங்களை மத்திய அரசு சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மூலமா கொடுத்திருக்கு. அப்பயுமே நீங்க வாக்களிக்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப உங்களை ஏமாற்றுகிற மத ரீதியாக உங்களை ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும், உங்களை முன்னேற விடாம வைக்கணும்னு நினைக்கிறேன். சாதி மதம் வேணும் திமுக சொல்லவே இல்லையே சார். கிறிஸ்தவ சமூகம் வாக்களித்திருக்கிறார்கள், பாஜகவை நம்பி இருக்கிறார்கள். இந்த கட்சி கிறிஸ்தவ சமூகத்தை பாதுகாக்கும் என்ற அந்த நம்பிக்கை உணர்வு அவர்களுக்கு வெளிப்பட்டு. அப்ப இஸ்லாமியத்தை பாதுகாக்காது சார் பாஜக. மோடிஜி அவர்கள் 2வது தடவை பதவி இருக்கும்போது 78 மினிஸ்டர்ஸ், அதில் 33 பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு. இப்போ 72 பேர் இருக்காங்க. இது கேட்க சொன்ன கேள்வி, எல்லா இடத்துலையும் முன்வைக்கிற கேள்வி தான். 72 பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு? கிரிமினல் வழக்கு இருப்பதுனாலே ஒரு குற்றவாளி அப்படின்னு கருத முடியாது. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், எதிர்பார்த்ததும் நடந்திருக்கு, எதிர்பார்க்காததும் நடந்திருக்கு. இலாக்காக்கள் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அதில் தமிழகத்துக்கு 3 பேர் இது பண்ணி போட்டிருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள், எல் முருகன் அவர்களை போட்டிருக்காங்க. என்னதான் நிர்மலா சீதாராமன் அவர்களை போட்டாலும் அவங்க கர்நாடகாவை மெயின் பண்ணி தான் இருப்பாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் பாம்பே மெயின் பண்ணி தான் இருப்பாங்க. தமிழகத்துக்குன்னு பார்த்தா தமிழ் பேசக்கூடிய ஆளுன்னு பார்த்தா எல் முருகன் அவர்களை சொல்லலாம். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தமிழர் அவர் கன்னடத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அல்லது மகாராஷ்டிராவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழர் என்ற அந்த பண்பும் அந்த அடையாளம் மாறாதில்ல. இப்போ நாம் இலங்கை தமிழர்களுக்காக இங்கே குரல் கொடுக்குறோம். உலகில் எங்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டாலும் தமிழ் மண்ணில் அந்த பாசமும் நேசமும் துடிப்பாக வெளியே வர்றதை பார்க்குறோம். அது மாதிரி தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் அல்லது டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே பிறப்பால் தமிழர்கள், இந்த தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அதனால் அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தமிழர்களுக்கான பெருமை இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுத்திருந்தாலுமே அவங்க தமிழ் பேசக்கூடியவங்க கிடையாதுல்ல, அவங்களோட தாய்மொழி தமிழ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஒன்று காது கேட்காம இருக்கும் அல்லது மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கும். பல நேரங்களில் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழில் அவ்வளவு போல்டாக திமுகவை, இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல ஊடகங்களுக்கு அவர்கள் பேட்டி அளித்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் பல்வேறு புள்ளி விவரங்களை தமிழகத்திற்கு செய்ததை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை உருவிய திமுகவிற்கு பெண்களை பற்றி அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வியை பாராளுமன்றத்தில் தமிழில் தான் எழுப்புனாங்க. அதனால் அவர்களுக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லுவதை விட ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே இல்லை. அது யாராவது திமுக ஊபிஎஸ் அல்லது திமுகவுடைய நிர்வாகிகள்
பொழுது போகாம சொல்லக்கூடிய பொய் புரட்டுக்கள் இது ஒண்ணா இருக்கும். அது என்ன சார், திமுகனா அது ஊபிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க, உடன்பிறப்புன்னு சொல்லக்கூடிய அடிமைகள். பாஜகனா சங்கீஸ் அப்படி சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன? உடன்பிறப்பு என்று சொல்லக்கூடிய அழகா அடிமைகளை சொல்லலாமே, கலைஞர் அவர்கள் என்ன உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்குமே சார். இல்ல, அதாவது உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் அவர்கள். ஏன்னா மன்னராட்சி தான் திமுகவில் நடக்குது. அப்பாவுக்கு பிறகு பிள்ளை, பிள்ளைக்கு பிறகு பேரன் தான் இருக்கு. அதனால அது ஒரு மன்னராட்சி தத்துவத்தில் இருக்கிறதுனால இவர்கள் உடன்பிறப்புகள் என்று சொன்னாலும் இவர்கள் உடன்பிறப்புகளா இல்லை, ஒரு ஊபிஸ்ன்னு சொல்ற ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்றாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சங்கி அப்படின்னு எதுக்காக சொல்றாங்கன்னா, இது ஒரு சங்கத்தின் அடிப்படையில், அதாவது ஜனசங்கம் என்ற கட்சியிலிருந்து, சங்கத்தால அடிச்சவன் வேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு, ஜனசங்கம் என்ற ஒரு கட்சியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அது பாரதிய ஜனதா கட்சியாக மாறியதுனால, சங்கத்தின் அடிப்படையில் வந்ததுனால சங்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. தவறான வார்த்தை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பை கூட ஒரு சங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கட்டமைப்பில் இருந்தும் நிறைய கேடர்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. சங்கி என்ற வார்த்தை வந்து பெருமைக்குரிய வார்த்தை தான். சார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்திருக்கு, நல்லாவே வளர்ந்திருக்கு, எல்லா இடத்துலையும் பறந்திருக்கு. ஐ மீன் அண்ணாமலைஜி சொல்ற மாதிரி என்னதான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருந்தாலும் தமிழர்களை புறக்கணிக்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி அப்பப்போ யாராவது காமெடி பண்ணுவாங்க, அதை கேட்டுட்டு நம்ம கடந்து போயிடணுமே தவிர அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்து பல நாடுகளில் பேசிய பேச்சுக்களாக இருக்கட்டும், அல்லது தமிழகத்திற்கு அதிக நிதி உதவியை கொடுத்ததாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களை முன்னிறுத்தி அந்த மொழி சார்ந்த விஷயங்களை பிற மாநிலங்களுக்கு, குறிப்பாக அவர் வாழக்கூடிய குஜராத் மண்ணில் பேசியதாக இருக்கட்டும், இதை போன்ற ஒரு முன்னெடுப்புகள் இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் பாஜகவினர் அல்லது இந்தி கட்சி பாஜக இப்படிலாம் பேசுறத அது நகைச்சுவையாக கேட்டுட்டு கடந்து போயிடணுமே தவிர அறிவுள்ளவர்கள் இதுக்கு பதில் சொல்லி பெருசாக புரிய வைக்கணுன்ற நிலைக்கு தள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் மறுபடியும் அதே தான் பேசுவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் பேசுறது வேஸ்ட் அப்படின்னு போயிடும். அதனால் அவர்களுக்கு பேசுவதை விட பொதுவான மக்களுக்கு சொல்லும் பொழுது அந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக எங்களை அங்கீகரித்திருக்கு. சார், முதல்ல வந்து தனிப்பெரும்பான்மை கட்சியாக இருந்தது. இப்போ எந்த முடிவு எடுக்கணும்னாலும் நம்ம வந்து ஒரு ஆளை நாட வேண்டியதாக இருக்குது. சந்திரபாபு நாயுடு இல்லாமலும் நிதிஷ்குமார் இல்லாமலும் வந்துட்டு எந்த முடிவும் இதற்கு மேல் எடுக்க முடியாது. இது சரியானதா? இது இப்படி போச்சுன்னா சரியா இருக்குமா? அப்படி ஊடகங்கள் சொல்லுகிறதே தவிர நீங்க பார்க்கத்தானே போறீங்க. காளியுடைய ஆட்டத்துன்னு சொல்ற மாதிரி திரு ரஜினிகாந்தனுடைய டைலாக் தான். பார்க்கத்தானே போறீங்க 3.0 திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில். அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டாருங்க. தேசத்திற்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஆட்சியை விட தேசம் பெரிது என்று நினைக்கக்கூடியவர். அதனால் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது என்ன திட்டங்களை நாங்கள் மக்களுக்கு முன்னால் தேர்தலில் சொல்லியிருக்கிறோமோ வாக்குறுதியாக அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். கூட்டணியும் அதற்கு ஒத்துக்கொள்வார்கள். எங்களுக்கு கூட்டணியை விட கொள்கை முக்கியம், இந்த தேசத்தின் வளர்ச்சி முக்கியம், தேச நலன் முக்கியம். அதை சார்ந்துதான் முடிவெடுப்போமே தவிர கூட்டணிக்காக கூளை கும்பிடு போடுற காங்கிரஸ் திமுக மாதிரி எங்களால் முடியாது. நாங்கள் அப்படி செய்யவும் மாட்டோம். சார், அது நீங்க வந்து கூட்டணிக்காக ஊழக்கும்பிடு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன கர்நாடகத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிறத ஓப்பனாகவே வந்துட்டு எல்லாருமே பேசுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க, கர்நாடக மாநிலத்திற்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இங்க கொடுக்கலன்னா எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல நீங்க சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணுங்க. சரி, அங்க 5 இங்க 0, 5 எங்க இருக்கு 0 எங்க இருக்கு சார்? கர்நாடக மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வென்று இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்பை அளிக்கணும். இங்கு தமிழகத்துல வெள்ளல. ஆனால் அதே வேளையில ஒரு அமைச்சரை இங்கு தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறோம். எப்பயுமே ஒரு பிரதிநிதித்துவம் எப்போ வரும்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. நீங்கள் கொடுத்தா நான் எதையாவது கொடுப்பேன், நீங்க எதையுமே கொடுக்காத நேரத்திலும் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றத பாஜகவுடைய நிலைப்பாடு. தமிழகத்திலிருந்து நீங்க வெல்ல வைக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாஜக ஒரு மத்திய அமைச்சரை கொடுத்திருக்கிறது. டாக்டர் எல் முருகன் அவர்கள் சிறப்பாக கடந்த காலத்தில் பணியாற்றி இருக்கிறார். இப்பொழுதும் அதே பணியை தொடருவார். இப்போ 71 மினிஸ்டர்ஸ் வந்து 72 மினிஸ்டர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் வந்து எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், ஜென்ரல்லையும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு சிக்கிம் கிறிஸ்டின்ஸ் கூட வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் இஸ்லாமியர்கள் வரவே இல்லையே. இஸ்லாமியர்களை ஏன் பாஜக தள்ளி வச்சே பார்க்குறாங்க? பாஜக எனக்கு தெரிந்த நான் புரிந்த வகையில் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தரமாட்டார்கள் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அரசியல் என்றால் அதான் சொல்ல வரேன். ஏன்னா அரசியல் என்றால் நீங்கள் வாக்களிப்பதை பொறுத்து தான் உங்களுக்கு அவர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும்.
ஆனா இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்களா? அப்ப தமிழகத்துல வாக்களித்தார்களா? வாக்களிக்கல. நீங்களே எப்படி சொல்லலாமா இஸ்லாமியர்கள் வாக்களிக்கல? அதாவது இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறாங்கன்னா இப்ப 100 இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இருந்தே ஒரு இஷ்யூ வந்தது, சிஏஏல இருந்தே வந்து இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறது பாஜக. இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சில விஷயங்களை வந்துட்டு இவங்க கொடுக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்களை பத்தி தான் இவங்க நிறைய இடங்களை தவறா பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு. அதை வந்துட்டு உறுதிப்படுத்துற விதமா இந்த இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே கொடுக்கலையே சார். இஸ்லாமியர்களுக்கு மத்திய அமைச்சரவையில ஏன் வந்து இடம் அளிக்கல? இதுதான் உங்களுடைய கேள்வி. இஸ்லாமியர்களுக்கு இடம் அளிக்காததற்கு காரணம், அரசியல் ரீதியாக பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கல. அப்ப வாக்களிக்காத ஒரு சமூகத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை பாஜக தர விரும்பவில்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா கிறிஸ்துவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு கேரள மாநிலம் திருச்சூரில் பெரும்பான்மை கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சுரேஷ் கோபி அவர்களுக்கு வாக்களித்து இன்றைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார். கிறிஸ்துவர்கள் வாக்களித்த காரணத்தினால் கிறிஸ்துவர்கள் அங்கு யாருமே வெல்லல. ஆனாலும் கூட ஜார்ஜ் குரியன் என்று சொல்லுகிற பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளரை இன்றைக்கு சிறுபான்மை நலத்துறைக்கு இணையமைச்சராக பாரதிய ஜனதா கட்சி ஆக்கியிருக்கிறது. இது பாஜக கொடுக்கிற பரிசு. அந்த மாநிலத்திலிருந்து கிறிஸ்துவர் யாரும் வெல்லல, ஆனால் கிறிஸ்துவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக கிறிஸ்துவ சமூகத்திலிருந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து ஒரு மத்திய அமைச்சரை உருவாக்கி இருக்கிறாங்க பாஜக. நான் முடிச்சிருக்கிறேன். அத மாதிரி இஸ்லாமியர்கள் வாக்களித்தால் இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இஸ்லாமியர்கள் வாக்களிக்கலன்னா நீங்க சொல்றது ஓகே தான் சார். அங்க வந்துட்டு ஒரு கிறிஸ்டியன் நின்று இருக்கிறாரு, அந்த இடத்துல அந்த கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் வாக்களிச்சு. கிறிஸ்டியன் நிக்கல, சுரேஷ் கோபி என்கிற ஹிந்து நின்றார். அவருக்கு கிறிஸ்துவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ மக்கள் வாக்களித்ததற்கான நன்றி செலுத்தும் விதமாக கிறிஸ்துவரிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து சிறுபான்மை சமூகத்தினுடைய இணையமைச்சராக அவரை ஆக்கியிருக்கிறார்கள். அப்ப இங்க வந்து தமிழகத்தை பொறுத்தவரையும் சரி, எல்லா இடங்களையும் பொறுத்தவரை சரி, முஸ்லிம்ஸ் வந்து பாஜக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்கன்னே சொல்றீங்களா? எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய பேர் பாஜக சப்போர்ட் பண்றாங்க. குறைவாகத்தான். ஒரு கட்சி வெல்லணும்னாங்க ஒரு சட்டமன்றம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, பள்ளப்பட்டின்னு இருக்கு. அது வந்து ஒரு சட்டமன்றம், அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் இருக்குது. 20,000 ஓட்டு இருக்குது. அந்த 20,000 ஓட்டில் 10,000 ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுவுதுன்னு வைங்க. அப்போ இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு பாஜகவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 20,000 ஓட்டுல 10 ஓட்டு விழுதுன்னு வைங்க. அந்த 10 ஓட்டு யாருன்னா சித்தாந்த புரிதலோடு உள்ள இஸ்லாமியர் வாக்களித்திருக்கிறார். அது வெல்வதற்கான வாய்ப்பா கிடையாது. அப்போ எப்படி அரசியல் பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது என்னுடைய கேள்வி. எனக்கு தெரிந்து இஸ்லாமியர்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உன்னதமான இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையான வாக்குகளை செலுத்தினால் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அது எம்பியாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், மத்திய அமைச்சராக இருக்கட்டும். அப்படி இல்லாமல் தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் சதிவலைகளில் சிக்கினால் நிச்சயமாக இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்காது என்று நான் நினைக்கிறேன். கட்சி என்ன முடிவு பண்ணும் இனிமே ஃபியூச்சர்ல தெரியாது. என்னுடைய அரசியல் புரிதல்ல நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னா வந்து வாக்களிச்சா அவங்க கொடுத்திருப்பாங்க, வாக்களிக்கல அதனால கொடுக்கல அப்படிங்கிறீங்க. அப்ப திமுகலையும் காங்கிரஸ்லயும் வந்துட்டு முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டனால தான் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, பெரிய கொடுமை என்னன்னா திமுக இந்த வாட்டி ஒரு முஸ்லீமுக்கு கூட இடம் கொடுக்கல, ஒரு கிறிஸ்தவருக்கு கூட இடம் கொடுக்கல. இடம் கொடுக்கலனால அவங்கள தானே சப்போர்ட் பண்றாங்க. அதை தான் நான் கேள்வி கேட்க விரும்புறேன். அப்ப இடமே கொடுக்காத திமுகவிற்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்கிறீங்க. அவர்கள் உங்களை முன்னுரிமைப்படுத்தல, உங்களுக்கு எந்த நலத்திட்டத்தையும் முன்னிலைப்படுத்தல, கல்வி பொருளாதாரத்துல பெரிய மேம்பாட்டை அவர்கள் செய்யல. நான் சொல்றேன், பட்டியலிடுறேன். அப்ப அவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு 3093 கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்குது, ஆனால் வாக்களிக்க மாட்டேங்கிறீங்க. தமிழகத்தில் 313 கோடி ரூபாய் இன்றைக்கு வரை சிறுபான்மை மக்களுக்கான பணத்தை செலவு செய்யாமல் இந்த திமுக ஆட்சி வச்சிருக்கு. அப்படி தமிழகத்திற்கு சிறப்பு நிதி கொடுத்த மத்திய அரசுக்கு நீங்கள் வாக்களிக்க மாட்டீங்க. சிறுபான்மை மக்களுக்கான கல்விக்கான அதே போன்று பொருளாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை 14 திட்டங்களை மத்திய அரசு சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மூலமாக கொடுத்துருக்கு. அப்பயுமே நீங்கள் வாக்களிக்க மாட்டீங்க. திரும்ப திரும்ப உங்களை ஏமாற்றுகிற மத ரீதியாக உங்களை ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும், அல்லது சாதிய ரீதியாக பிளவுபடுத்தி வைத்திருக்கணும், அல்லது ஒரு அச்சத்தின் ஏற்படுத்தியே உங்களை முன்னேற விடாமல் வைக்கணும்னு நினைக்கிற திமுகவிற்கு காங்கிரஸுக்கு நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் இப்படியே வச்சிருக்கு அப்படின்னா அந்த திமுக காங்கிரஸுக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்றால்
அவருடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். கட்சி அரசியல் வேறு, அரசாங்கம் என்பது வேறு. அரசாங்கத்தின் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கிற திட்டத்தில் இஸ்லாமியர்களுக்குன்னு பாகுபாடு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்குன்னு பாகுபாடு கிடையாது. அது ஏழைகளுக்கான திட்டம். அதில் இஸ்லாமியர்கள் தான் பெரும்பான்மை பலனடைகிறார்கள். அரசியல் என்று வருவேயானால் கிறிஸ்தவர்கள் வாக்களித்தால் கிறிஸ்தவர்களிருந்து ஒரு மத்திய அமைச்சர் இப்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வாக்களித்தால் இஸ்லாமியர்கள் இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. இஸ்லாமியர்கள் வாக்களிக்கலன்னா வாக்களிக்காததற்கு ஏன் நாம அமைச்சரவை கொடுக்கணும்னு நினைக்கலாம்ல? நியாயம் தானே அது. சார் அவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல சார். இப்ப நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேண்டாமா? திரும்பவும் சொல்றேங்க, கிறிஸ்தவ சமூகம் வாக்களித்திருக்கிறார்கள், பாஜகவை நம்பி இருக்கிறார்கள். இந்த கட்சி கிறிஸ்தவ சமூகத்தை பாதுகாக்கும் என்ற அந்த நம்பிக்கை உணர்வு அவர்களுக்கு வெளிப்பட்டு. அப்ப இஸ்லாமியத்தை பாதுகாக்காது சார் பாஜக? நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கல. அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் மரியாதை அளித்திருக்கிறோம். அதே போன்று இஸ்லாமிய மக்கள், பாரதிய ஜனதா கட்சி தான் இஸ்லாமிய மக்களுக்கான சரியான பாதுகாப்பு, சரியான முன்னேற்றத்தை, வளர்ச்சியை தரும் என்று நம்பி வாக்களித்தால் இஸ்லாமிய சமூகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை நிச்சயமாக பாஜக. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். அவங்க நம்பி வாக்களிச்சா நாங்க வந்துட்டு அவங்களுக்கு இடம் கொடுப்போம்னு சொல்றீங்க. ஏன் நம்பி வாக்களிச்சாதான் இடம் கொடுப்போம்? இடம் கொடுத்துதான் பாருங்களேன் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். முதல் நீங்க இடம் கொடுத்தா தானே சார், ஸ்பேஸ் கொடுத்தா தானே அவங்க என்ன பண்றாங்கன்னு. அவங்க ஏன் இடம் கொடுக்கல? மலப்புரம் என்ற ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய சிறுபான்மையினுடைய தேசிய துணைத் தலைவர் அப்துல் சலாம் அப்படின்றவருக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஏன் வெற்றி பெற வைக்கல? அது இஸ்லாமியர்கள் தான் 70% இருக்கிற தொகுதி. அங்க அவர் தோல்வி அடைகிறார்ல, அப்ப அவரை நீங்க வெற்றி. சார் ஒரு நிமிஷம் சார். தொடர்ந்து வந்து இந்துக்கள், மதங்கள், மதத்தை வைத்து அப்படி சொல்லி நிறைய இடத்துல வந்து புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ புல் ஸ்டாப் வச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு மக்கள் யோசிச்சிருக்கலாம்ல சார்? திரும்பவும் சொல்றேங்க, இப்படி கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலுமே கிறிஸ்துவ சமூகத்தில் உள்ள ஒரு சில கட்சிகள், கிறிஸ்துவ பாதிரியார்களில் ஒரு சில நபர்கள் அந்த மக்களை அச்சுறுத்தினாங்க. பார்த்தீங்களா, இந்த பிஜேபி வந்துட்டா நம்முடைய சர்ச்சுக்கு ஆபத்து, பிஜேபி வந்து விட்டால் வந்து நம்முடைய முன்னேற்றம் இருக்காது, நம்முடைய வழிபாட்டு தலத்திற்கு அல்லது நம்மளுடைய பிரேயருக்கெல்லாம் பெரிய குந்தகம் விளைவிப்பார்கள் பிரச்சாரம் பண்ண தான் செஞ்சாங்க கிறிஸ்துவ சமூகத்தில். ஆனால் அந்த மக்கள் அந்த பிரச்சாரத்தை நம்பலை. பாஜக அப்படி செய்யாதுன்னு உறுதியாக நம்பினாங்க. பாஜக வந்தால் எல்லா மதத்தையும் ஒன்றுதான், கிறிஸ்துவத்தையும் பார்ப்பார்கள், கிறிஸ்துவத்தை உயர்த்தியும் பார்க்க மாட்டாங்க, தாழ்த்தியும் பார்க்க மாட்டாங்க. அந்த மக்கள் நம்பினாங்க, வாக்களித்தாங்க. இன்றைக்கு ஜார்ஜ் குரியன் என்கிற கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஒருவர் சிறுபான்மை நலத்துறையினுடைய இணையமைச்சராக ஆகியிருக்கிறார். கிறிஸ்துவ மக்கள் நம்பிக்கை வீண் போகலல்ல, அந்த மக்கள் நாங்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம்ல. அது மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். கேரளாவில் மலப்புரத்தில் ஒரு இஸ்லாமியரை நிற்க வைத்தோம். அவர்கள் நம்பாமல் மறுபடி முஸ்லீம் லீக் என்று சொல்கிற மதவாதத்தை, இந்த தேசத்தை பிளவுபடுத்திய இந்த பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்துகிற முஸ்லீம் லீக் கட்சிக்கு இஸ்லாமியர்கள் வாக்களிப்பார்கள் என்றால், அவர்கள் தேசியவாதத்தின் பக்கம் வராமல் இருப்பார்கள் என்றால், அவர்கள் பாஜகவை பற்றி இன்னும் சரியான புரிதல் இல்லை என்றால், பிறகு எப்படி அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை தரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதனால் என்றைக்கு இஸ்லாமியர்கள் புரிந்து உணர்ந்து பாஜக யாரையும் முன்னேற்றுவதற்கு மதத்தை அடிப்படையாக பார்க்காது என்ற நிலை வருமேயானால், அந்த புரிதல் இருக்குமேயானால், நிச்சயமாக இஸ்லாமியர்கள் வாக்களிக்கும் பொழுது அரசியல் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக பாஜகவில் தரப்படும். சரி சார், அது ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க. மோடிஜி அவர்கள் வந்து 2வது தடவை பதவி இருக்கும்போது வந்து 78 மினிஸ்டர்ஸ், அதில் வந்து 33 பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு. இப்போ வந்து 72 பேர் இருக்காங்க. இது வந்து கேட்க சொன்ன கேள்வி, எல்லா இடத்துலையும் முன்வைக்கிற கேள்வி தான். 72 பேர் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு? கிரிமினல் வழக்கு இருப்பதுனாலே வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு கருத முடியாது. தீர்ப்பு வரணும், தீர்ப்பு வரணும். திரும்ப நான் சொல்றேங்க, தீர்ப்பு வரணும். இப்போ என் மீது கூட தான் ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கு. வழக்கு என்னன்னா, நானும் என்னுடைய பாதுகாப்புக்கு இருக்கிற காவலர்களும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள் செவரேறு குதிச்சு ஒரு காரை திருடி நாங்கள் அதை விட்டு விட்டோம்னு நானு தமிழக காவல்துறையில் என்னுடைய பாதுகாப்பரெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கு. இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த வழக்கை கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பா வருதுல்ல. இப்போ நான் ஒரு ஆள் செஞ்சாவே வந்து இருக்கிற காவல்துறை, உளவுத்துறை எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. இது 10வதுக்கு நான் என்னுடைய பாதுகாப்புக்குள்ள காவல்துறையும் சேர்ந்து போய் நாங்கள் கிடத்துறோம்னா, ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கேட்டிருக்கணும்? இவர் என்ன கார் திருடினாரு, அந்த கார் நம்பர் என்ன, அந்த காருக்கு யார் ஓனரு, அந்த காரை எப்போ திருடினார்கள், அதுக்கு என்ன ஆதாரங்கள் என்ன, எதையுமே கேட்கல. நம்ம மேல உள்ள வெறுப்புணர்வு,
பாஜகவில் இவர் சிறப்பாக செயல்படுறாரு, இவரை முடக்கணும், எதையாவது ஒரு எஃப்ஐஆர் யாருக்கு கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் அதை எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்து அது நிரூபிக்கப்படாமல் அது தள்ளுபடி ஆவதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஏன்னா அதை வந்து இவங்க சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டுட்டு வரணும், அது காவல்துறை கொண்டு வர மாட்டாங்க. இப்போ நான் தேர்தலில் போட்டிடுறேன்னா என்ன சொல்லுவாங்க, இவர் மீது கிரிமினல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன கேள்வி கேட்பேன்னா, ஏயா கிரிமினல் வழக்கு போட்டதை நிரூபித்தார்களா அல்லது அந்த கிரிமினல் வழக்கு உண்மையா பொய்யா, இதெல்லாம் நீதிமன்றம் தானே முடிவு செய்யணும். கிரிமினல் வழக்கு இருப்பதாலே ஒருவர் வந்து கிரிமினல் கிடையாது. ஒருவர் அக்யூஸ்ட் என்றால் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாரே தவிர அவர் குற்றவாளி கிடையாது. நீதிமன்றத்தின் மூலம் தீர்ப்பு சொல்லப்படணும். பாரதிய ஜனதா கட்சி குற்றவாளிகளை என்றைக்கும் ஆதரித்தது கிடையாது. நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். நீதிமன்றத்தின் மூலமாக அவர் குற்றம் செய்யப்பட்டவர் அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒருமையானால் நிச்சயமாக மத்திய அமைச்சரவையில் தொடர மாட்டார். பொய் வழக்கில் கிரிமினல் வழக்குகள் போடப்பட்டிருந்தால் அது யார் மீது போடப்பட்டிருந்தாலும் அதை அவர்கள் நிரூபிக்கும் வரை அவர்கள் நேர்மையானவர்களாகத்தான் இந்த சட்டம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் கட்சியும் கருதுகிறது. சார், மோடிஜி வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு விவேகானந்தர் அந்த இடத்துக்கு போய் தியானம் பண்ணாரு, நிறைய கோயில்கள் போனாரு, நிறைய விஷயங்கள் பண்ணார். இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறாரு? அதாவது அவருடைய ஆன்மீக நம்பிக்கை தேர்தல் முடிந்த பிறகு பொதுவாகவே அவர் தியானம் செய்வது என்பது அவருடைய மன நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பது அல்லது இறைவனுக்கு அவருக்குமான நெருக்கத்தை அதிகப்படுத்துவது என்பது போன்ற அவருடைய பர்சனல். அது அதனால அது அரசியலாக்க வேண்டும். இல்ல, அதே அரசியலாக்க தானே செஞ்சாங்க. மற்றவர்கள் அரசியலாக்கட்டும், ஆனால் அவர் அதை என்ன எப்படி அரசியல் ஆக்குனாங்கன்னா, அவர் வந்து ஹிந்துஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு, ஹிந்து மதத்தை வச்சுதான் வந்து அவர் அரசியல் பண்றாரு, கடவுளை காமிச்சுதான் அவர் ஓட்டு வாங்குறாரு. இத்தனையுமே வந்தது. அதை எப்படி பாக்குறாங்க பாஜக இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க? அது உண்மையா? அது உண்மையா? இந்த நாடு 100 கோடி இந்துக்களை கொண்டிருக்கிறது. 100 கோடி இந்துக்கள் அவரும் ஒருவர். அவர் இந்து நம்பிக்கையில ஆழ்ந்த பற்று உள்ளவர். அப்படின்னும் போது அவர் கோவிலுக்கு போவதோ வழிபடுவதோ பூஜைகள் செய்வதோ அல்லது அந்த நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்துவதோ அதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் எப்போ தவறுன்னு சொல்லணும் அப்படின்னா, பிற நம்பிக்கைகளை அவர் தடுத்தால் அதை நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். எங்களுடைய கட்சியில் 100 பேர் இருக்கிறோன்னா அதில் குறைந்தபட்சம் 95 பேர் இந்துக்கள் இருப்பாங்க, 5 பேர் தான் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க. இப்போ 95 பேர் இந்துக்கள் இருக்கிற இடத்துல அந்த மேடையாக இருக்கட்டும் அல்லது கட்சி நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அதில் ஒரு இஸ்லாமியனா நான் தொப்பி அணிந்து போகிறேன், நான் வந்து என்னுடைய அடையாளத்தோடு தான் நிற்கிறேன், என்னுடைய எந்த பேச்சிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அப்படின்னு சொல்லி தான், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை தமிழ் மொழி படித்து சொல்கிறேன், அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன். யாராவது வந்து நீங்கள் கடவுளே கும்பிட்ற ஈஸ்வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு என்ன சொன்னாங்களா? கிடையாது. அல்லது நீங்கள் ஏன் தொப்பி போட்டுருக்கிறீங்க, தொப்பியை கழட்டிட்டு நீங்கள் எல்லாரும் மாதிரி ஒன்றுங்க, உங்கள் மதத்தை ஏன் அடையாளப்படுத்துறீங்கன்னு யாராவது கேட்டாங்களா? கிடையாது. அவங்க நம்பிக்கையை அவங்க போட்டிருக்கிறார்கள், என்னுடைய நம்பிக்கையை அவங்க தடுக்கலை, மதிக்கிறாங்க. இதுதான் பாஜக. அதனால் பிரதமராக திரு நரேந்திர மோடி இருக்கிறார் என்றால் அவர் சமயத்தால் இந்து மதத்தை சார்ந்தவர், அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். பிற நம்பிக்கையை அவர் இழிவுபடுத்தலை, தடுக்கலை. அந்த அடிப்படையில் அவரை போற்றுகிறோம். சார், அது ஒரு பக்கம் இருக்க. சார், வாங்கின அளவுக்கு மோடிஜி அவர்களுக்கு ஓட்டு வரல, ஓட்டு சதவீதம் குறைந்ததற்கு என்ன காரணமாக இருக்கும்? அரசியல் என்பது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. சில நேரங்களில் கூடலாம், சில நேரங்களில் குறையலாம். ஆனால் ஆட்சியை பிடிப்பது என்பதுதான் மிக முக்கியமான இலக்கு. அதை நாங்கள் சாதித்திருக்கிறோம். 10 ஆண்டுகள் ஆட்சி செய்துவிட்டு 3வது முறையாக மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு சில பொய்கள், காங்கிரசினுடைய அந்த கூட்டணி செய்த ஒரு சில தவறான பிரச்சாரங்கள் மக்கள் நம்பி இருக்கிறார்கள். அதனால் ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்களே தவிர, இப்போ ஒடிசா போன்ற இடங்களில் 24 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த மாநிலத்தை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம். எங்களுடைய மாநில ஆட்சி பிறகு அந்த மாநிலத்தினுடைய பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு அதிகமாக அள்ளி அந்த மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் பெரிய வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. 2 மாநிலங்களில் தேர்தல் வெற்றி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம். அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடத்தில் தான் இருக்கிறாங்க. என்டிஏ கூட்டணி என்பது இன்றைக்கு 300ஐ தாண்டி நாங்கள் கடந்து இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு. இதில் தோல்வி என்பதே கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு சில குறைகள் இருக்கிறது என்றால் அதை எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்வதற்காக கட்சி தலைமை முடிவெடுக்கும். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.